சாப்பாடு செய்யறதுக்கு பாண்டம் இல்ல, அரிசி இல்ல, குடிக்க தண்ணீர் கிடையாது. நாங்க என்ன செய்வோம்னா எங்கய்யா போவோம்? அப்போ சத்தியமணிவர் சொல்றாரு, அம்மா என்ன ஏ அரக்கியர்களே, சொல்லுங்கள் ஐயா. நீங்களோ ரிஷி பத்தினிகள். சரி, நீங்க ரிஷி பத்தினிகள். நீங்க நினைத்தால் நடவாதது ஒன்றுமல்ல. ஆமா, மழை இப்ப பெய்யணும், உடனே பெய்யும். அங்க பச்சை மரம் பத்திக்கிட்டு எரியும்னா இப்பவே எரியும். நல்லதங்காலுக்கு மாதிரி அப்ப எரியும். சரி, நல்லதங்காலுக்கும் அவளுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆமா, நல்லதங்கா 7 பிள்ளைகளோட வச்சு கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு உணவு கிடையாது. சரி, பஞ்சம் பட்டினி தாழ முடியாமல் அவள் அந்த வார்த்தையை சொன்னா. சரி, அவ பத்தினி பெண்ணு. ஆமா, அவ சொன்னது பலிச்சது. சரி, மற்றவங்க சொன்னது எப்படிமா பலிக்கும்? எப்படி அம்மா பலிக்கும்? பலிக்கும். சரி, அப்ப வார்த்தையால சொல்லிக்கலாம். சொல்லிக்கலாம். ஆமா, அது நடக்கும். சொல்லிருவேன் பாத்துக்க அப்படின்னு. ஓஹோ, சொல்லத்தான் முடியும், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. சொல்ல கூடாதுன்னு இருக்கே அப்படின்பா. ஓஹோ, சரி. அப்போது அரக்கியர்கள் 3 பேர்களுமாக. ஆமா, சரி, அவர்